வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாரதி. அதாவது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நிர்வாகம் இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ரிசல்ட் விட்டுட்டாங்க. மார்க்லாம் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி தேர்வுக்கு வந்து மார்க் விட்டுட்டாங்க. அதை பத்தி பார்க்கும்போது ரீசெண்டா நான் ஒரு ஜூனியர் பெயிலிஃப் ஆக்சுவலா வேலை செய்றவரு 2, 3 பேரை மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்ண ஒரு கோர்ட் பக்கம் போகும்போது நான் பார்க்குறேன், அங்க ஃபுல்லா ஒரு 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா, அதுல 80 கிட்ட லேடீஸ் தான் இருக்காங்க. உண்மையாவே. அதுவும் ஓஏன்னா வந்து நம்ம போயிருப்போம் இல்லையா? இப்போ சிவிக்கு போனோம். அங்க எத்தன ஸ்டாஃப் லேடீஸ் இருந்தாங்க, எத்தன ஸ்டாஃப் ஜென்ட்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நிர்வாகம் ஐடி கார்டு போட்டு 90% லேடீஸ் தான் இருக்காங்க. அதாவது ஒரு நண்பர் சொல்றாரு, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல ஜூனியர் பெயிலப், சீனியர் பெயிலப்லாம் வந்து மென்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அவங்கலாம் இந்த சம்மன் குடுக்கறதுக்கு எதிர் பார்ட்டி வீட்டுக்குலாம் போவாங்களாம். கோர்ட்லேருந்து வெளிய நெறைய இடம்லாம் போற மாரி இருக்கும். அதுக்கெல்லாம் மென்ஸ் நெறைய எடுப்பாங்களாம். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டா இருக்கட்டும், இப்போ மசால்ஜியா இருக்கட்டும், இல்ல வாட்ச்மேனா இருக்கட்டும். இவங்க எல்லாருக்குமே என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா இருக்காதாம். எல்லாருமே கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்ல இருந்து ஜட்ஜ் வீட்டுக்கு போயிடுவோம். ஜட்ஜ் வீட்ல என்னலாம் வேலை இருக்கோ அதெல்லாம் பிரிச்சு குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் உங்க வேலை. உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்துரும். ஓகேங்களா? இது நெறைய நண்பர்கள் வந்து போன வீடியோல கமெண்ட்ல போட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலை வந்து ஒரு கொத்தடிமை வேலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. எந்த வேலையுமே இல்லாத ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா அது நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம. ஸோ பரவாயில்ல. நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பெண்கள் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி தான். இப்போ ஒரு தேர்வு இருக்குன்னா, அதுல பெண்களுக்கு தனி கோட்டா இருக்கு. இப்போ 100 இருக்குன்னா, அதுல 33% 30% பெண்கள் மட்டும் தான் போட்டி போட்டுப்பாங்க. 100ல 33 பேர் போட்டி போடணும்னு வச்சுக்கோங்களேன். மீதி இந்த ஜெனரல்னு ஒண்ணு இருக்கும். ஆண்கள் இருப்பாங்க. அங்க ஆண்களும் போட்டி போடலாம், பெண்களும் போட்டி போடலாம். ஆனா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நிர்வாகத்துல பெண்களோட கோட்டால பெண்களே எடுத்துப்பாங்க. பொதுவான கோட்டால ஆண்கள், பெண்கள் சமமா எடுப்பாங்க. இல்ல ஒரு ஒரு சில நேரத்துல ஆண்கள் நெறைய போயிடுவாங்க. எப்படி யார் நெறைய மார்க் எடுக்குறாங்களோ அப்படி போவாங்க. அதான் உண்மை. ஆனா இங்க வந்து அதிகபட்சம் ப்ரிஃபர் பண்றது பெண்கள் தானாம். அதாவது இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கு, மசாஜ் போஸ்ட் இருக்கு, வாட்ச்மேன் போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஜட்ஜ் வீட்டுக்கு தானே வேலை. அங்க போனா நமக்கு எல்லா வேலையும் குடுப்பாங்க. இப்ப நீங்க போய் நம்ம வந்து பிராக்டிகல் பண்ணோம்ல, மாப் போடுறதா இருக்கட்டும், பெருக்கிறதா இருக்கட்டும், துடைக்கிறதா இருக்கட்டும், டேபிள் எல்லா வேலையும் குடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது லேடீஸ்லாம் வீட்ல பண்ணியிருப்பாங்க. லேடீஸ் வந்து கூச்சப்படவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இறங்கி எல்லாத்தையும் தொடச்சு எல்லாமே பண்ணுவாங்க. ஜென்ட்ஸ் எல்லாம் ஒரு 4 நாள் வருவாங்க, நின்றுவாங்க. ஏன்னா இந்த மாரி வேலையெல்லாம் பசங்க செய்ய மாட்டாங்க. அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்துல மதிப்பெண்களே பெண்களுக்கெல்லாம் நெறைய மதிப்பெண்கள் நெறைய போடுவாங்க. நானே என்னோட பேட்ச்ல ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு 38 மார்க் நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி. என் பேட்ச்ல வந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து செடி வெட்ட போனாங்க. செடி வெட்ட போகும்போது இலைய வெட்ட முடியல. அந்த கத்திரிக்கோல ஓப்பன் பண்ணாங்க. நேரா போயிட்டு பெரிய செடியிலே போட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த மாரி நிகழ்வு நடந்தது. அப்புறம் சமையல் பண்ணாங்க. சமையல் பண்ணும்போது உப்பு, காரம்ன்னு சொல்லிட்டு வர்றவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மாரி நெறைய பார்த்துருக்கேன். அ பார்த்தவங்க இன்னைக்கு மார்க் எவ்வளோன்னு நான் கேட்டதுக்கு 47. அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. 47 மார்க் தான். இது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னன்னா, பெண்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு அதிகமா இருக்கும். பெண்கள் நீங்க எந்த மார்க் எடுத்தாலும் கவலைப்படாதீங்க. வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆண்கள் நிலைமை தான் கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதான் உண்மையும் கூட. நீங்களே வந்து உங்க சர்க்கிள்ல யாராவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உள்ள போயிருந்தாங்கன்னா, அங்க ஸ்டாஃப்ஸ் வந்து எந்த மாரி வேலைக்கு ஆண்கள் இருக்காங்களா? பெண்கள் இருக்காங்களான்னு கேளுங்களேன். இது ஆண்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா, இத்தன ஸ்டேஜ் தாண்டி வராங்க. எக்ஸாமு, சிவி, பிராக்டிகலு இப்ப இன்டர்வியூக்கும் கூப்பிடுவாங்களாம். இன்டர்வியூல வந்து செக் பண்ணுவாங்க. நெறைய வாய்ப்பு இருக்கு. 1:3ன்னு போட்டிருக்காங்க. இப்ப வந்தாங்கன்னா, அதான் ஒரு 20 போஸ்ட் இருக்குன்னா 60 அவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க. அதுல மென்ஸ் நெறையா வருவாங்க. மென்ஸ ஒரு 90% ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க. ஆனா, நம்ம பக்கம் வந்து ஆண்டவன் இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். அதாவது யாரா இருந்தாலும், ஆ அவங்க உழைப்ப வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. மென்ஸா இருக்கட்டும், உமன்ஸா இருக்கட்டும் ஓகேங்களா? நல்லா கஷ்டப்பட்டவங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து வேலை குடுத்துடணும்னு தான் என்னோட எண்ணம். ஸோ பார்ப்போம். அதாவது முடிஞ்ச அளவு வந்து நம்மகிட்ட நெகட்டிவாலாம் சொல்ல தான் ஆசைப்படுறாங்க. ஆல்ரெடி வேலை செய்றவங்க. ஏன்னா அது நெகட்டிவா, இல்ல அது நடக்கிறதா, இல்ல உண்மையாவே கஷ்டம் தாங்க. அது உண்மதாங்க.
அது நெகட்டிவை தாண்டி அதுதான் அந்த ரோல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நமக்கு நெகட்டிவாக தெரியுது. அப்புறம் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். மென்ஸ்லாம் கொஞ்சம் இன்டர்வியூ போகிறீங்கன்னா கொஞ்சம் தாழ்வான முறையில் பேசுங்க. நம்ம படுற கஷ்டத்தை எடுத்து சொல்லுங்கள். கேள்விகள்லாம் வந்து நான் வீடியோ போடுறேன். அந்த கேள்விகள்லாம் சொன்னாலே எங்கடா அதுக்கு ஆன்சர் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலியம் நான் சொல்ல வந்தது. பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த தேர்வுலேயும் அது கன்ஃபார்ம் ஆச்சு இல்லை வேறு எதாவது ஆச்சுன்னா வந்து ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி யோசிக்கவே முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் பார்த்தேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தோட தூண் மாதிரி. ஒரு சில வீட்டில் உடனே பெண்கள் யாரும் கோவப்பட வேண்டாம். இதுக்கு நிலைமையை சொன்னேன். சரி பார்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். இது நான் கேள்விப்பட்டது. அதனால் சொன்ன தனிப்பட்ட விதத்தில். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்த கூட எல்லாரும் சமமாக எடுத்தா எனக்கு ஓகே தான். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. எனக்கு எல்லாருக்கும் சம உரிமை இருந்தால் போதும். வேறு எதுவும் வேண்டாம். ஸோ மெட்ராஸ் எக்ஸாம் எப்படி என்ன பண்ண போகிறாங்க எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. மேபி எடுத்தாங்கன்னா பெண்கள் நிறையா எடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக விசாரிப்பேன். விசாரிச்சுட்டு மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். நன்றி.